ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? கொடைக்கானல் லேக்குக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சரி, கொடைக்கானல் லேக்குக்கு போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் ஒன்று நினச்சோம், அங்கே ஒன்று நடந்தது. என்னென்னு பார்க்குறீங்களா? தண்ணி க்ளீனாகவே இல்லைங்க, சுத்தமாக க்ளீனாகவே இல்லை. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். அதில் நாங்கள் போன போட்டு ரோ போட்டு, அவங்களே அதுக்காக ஆள் தனியாக இருக்காங்க, அவங்க தான் ஓட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் பின்னாடி உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அப்புறம் பெடல் போட்டுருக்கு. பெடல் போட்டில் கப்புள்ஸ் உட்காந்துட்டு போகிற மாதிரி 2 பேர் 4 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களே அதை ஓட்டிக்கணும், அது மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் போனது ரோ போட்டு 450 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அட்வான்ஸும் வாங்கிட்டாங்களாம். பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் நம்மளுக்கு டைமு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அந்த காசு ரிட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸு வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளுக்கு பார்த்தாக்கா, என்னடா இது இப்படி இருக்குது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்புறம் பாப்பா, மாமா, ஆயா எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னாக்கா, இவ்வளோ காசு கட்டி வந்திருக்கோம், தண்ணி தான் இப்படி இதாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்.